ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காளி வெங்கட், தர்ஷன் இவங்க எல்லாருமே நடித்து வெளியாகி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க முடியும். ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அந்த பேனருக்கு கீழே வருது அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு இந்த ட்ரெய்லர் வந்து அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு பேய் படம் அவ்வளோதான். இதில் கொஞ்சம் காமெடியான ஒரு பேய் படம், மறுபடியும் பேயை கூப்பிட்டு வந்து அந்த பேயை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்கும். நானும் அப்படி தான் நினச்சேன். இதில் வேறு என்னடா எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு வேறு என்னடா இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் எனக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியான ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளை ஏமாற்றிட்டாரே டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ராஜவேல் அப்படிங்கிற ஒரு டெபியூ டேரக்டர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சொல்லப்போனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த படத்துக்கு இருக்குது. எதனால் ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறது வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் படத்தோடைய மியூசிக் ஆகட்டும், காஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதை, முக்கியமான ஒரு கதை எல்லாமே ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்கனால இந்த படத்தை அடுத்து டக்குன்னு மூவ் ஆகுது. உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, எந்த இடத்துலையும் அந்தளவுக்கு லேகே ஃபீல் ஆகாது. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணுறது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போது ஏன் ஏமாற்றிட்டாரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நமக்கு ட்ரெய்லரில் காமிச்சாங்க இல்லையா, அது கதை கிடையாது, அது கதையே கிடையாது. டோட்டலாக வேறு ஒரு விஷயம். ஆக்சுவலாக ட்ரெய்லர்னாலே படத்தோட கதையை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ட்ரெய்லர் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் குழப்பலை, நீங்கள் வேறு ஒரு படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுருக்காரு நம்மளை. ஆனால் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு கான்செப்ட். இது ஒரு என்ன சொல்கிறது, அதை சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ நான் ஸ்பாய்லருக்குள்ளே வரல. ஆனால் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தா அந்த ஒரு பேய் படத்தை நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு காமெடி பேய் படத்தை நீங்கள் அங்கே பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் படத்தில் முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக ஃபிக்ஸாக இருந்தது வந்து அந்த எமோஷன். இப்போ நமக்கு ஒரு படம் பார்க்குறோம், அது வந்து எந்த அளவுலேயும் நம்ம ரியாலிட்டி கூட ஒட்டவே இல்லை, என்னடா இதெல்லாம் நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னாலே அந்த படம் அங்கே ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்க படத்தை நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கிற எலமெண்ட்டாக எமோஷன் ஒன்று தான் இருக்கே தவிர, அந்த எமோஷனை எந்தளவுக்கு அவங்க புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கும் எல்லா படத்துக்குமே. அதாவது ரிலேட் பண்ணிக்க முடியாத படங்களுக்கு. இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கனால நம்ம அந்த எமோஷன் ரிலேட்டட் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ரைட்டிங்கில் அந்த கேரக்டரோட ரைட்டிங்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அதில் காளி வெங்கட் ஆக்டிங்கும் சேர்ந்து பயங்கரமாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். அந்த எமோஷன் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகுது நம்ம கூட அந்த கிளைமேக்ஸில். அதனாலேயே வந்து இந்த படம் என்னதான் இதெல்லாம் நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் அட்டாச் பண்ணிட முடியுது. ஸ்டோரி பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி தான், எல்லாராலையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிற விதமாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு இது நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுது. நானும் யோசித்தேன், ஸ்டார்டிங்கில் இந்த பேய் படம் மாதிரி கொண்டு போயிட்டு அந்த ஜானர் வந்து ஷிஃப்ட் ஆகுது, அந்த விஷயம் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது, அந்த ட்விஸ்ட் வருது அப்படிங்கும்போது இது எப்படி புரிய வைக்க போகிறாங்க, இப்போது எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து இது புரியுமா, நார்மலாக ஜென்ரலான ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இது புரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வந்து வந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஓகே இதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சராசரியாக ஒரு வீட்டில் யாரை கூப்பிட்டு போய் பார்த்தாங்களோ அவங்களுக்கும் புரியும்படியாக தான் வந்து இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக குழந்தைகள். இந்த படத்தில் கென்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான். ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சின்ன சின்ன விஷயம், அவனுக்கு அதிகமாக சென்டிமெண்ட் சீன்ஸ் அப்படிங்கிறது இல்லைனாலும் அந்த காமெடி சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக பண்ணியிருக்கான். ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கான் அவன் ஃபேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். அவனால் இந்த கிட்ஸ் ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, குழந்தைகள், அவங்க எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். படமும் அந்த மாதிரி கிட்ஸோட கூப்பிட்டு போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. சூப்பரான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளே, அது நமக்கு எல்லாருக்குமே எளிமையாக புரியும். அதுதான் வந்து இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அப்புறம் படத்துடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம படத்துடைய ஹீரோ தர்ஷன், அவர்கிட்ட வந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு வைங்களேன். ஆனால் அவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரை காட்டிலும் இன்னொரு ஆளுக்கு வந்து அதிக வெயிட் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் கனா கூட எடுத்துக்கலாம். இன்னொரு ஆளுக்கு வந்து அதிக வெயிட் இருக்கும், அவங்க லீடாக இருப்பாங்க, இவர் கொஞ்சம் பேக்கில் இருந்தே ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. காளி வெங்கட் முன்னாடி ப்ளே பண்ண விட்டு இவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அந்த ரோலும் பயங்கர டிமாண்டிங்கான ஒரு ரோலாக தான் இருக்குது அவருடைய ரோலும்.
எந்த மாதிரி இது எப்படி இந்த ரைட்டிங் வந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரில. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு வகையில் எந்த ஒரு கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. ஏன்னா நம்ம தீனா கேபிஒயில் இருக்க தீனாவோட கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட் ரோலாக வருது. அந்த கேரக்டர் இந்த இடத்துல இந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ணணும், இந்த இடத்துல இந்த கேரக்டர் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் அந்த கேரக்டர் தேவையோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ படத்தில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சிஜி பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள் ஒரு சில இடங்கள்லாம் வந்து சிஜி ஒர்க் பண்ணியிருக்கு. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி காமிக்கல் எஃபெக்டில் வந்து இந்த படமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு சீன் வரும், அதை நான் ட்ரெய்லர்லேயே கூட பார்த்துருப்பீங்க. தலை 2 பேருக்கு தலை மட்டும் பெருசாகிற மாதிரி ஒரு சீனு. அது நான் பார்க்கும்போது என்னடா இது எப்படிடா படத்தில் உட்கார போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படத்தோடைய கதைக்கு அந்த சீன் ரொம்ப சூப்பராக உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து படத்தில் நிறைய இருக்குது, எடிட்டிங்லேயும் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ ஆக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் நெகட்டிவ் எதுவும் இருக்கா, எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நெகட்டிவாக ஃபீல் ஆகலை. மேபி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதை நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், இந்த கதையை உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ யாருமே கொஞ்சம் லேட்டாக போகாமல் படத்தில் முன்னாடியே போய் உட்காண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். லேட்டாக போகிறது அது உங்களுடைய நெகட்டிவ். படத்தில் எந்த நெகட்டிவுமே இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ ஆக மொத்தம் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர், அதுக்கப்புறம் எமோஷ்னல் கதை, குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு கதையாகவும் வந்து இருக்கனால ஒரு நல்ல ஃபேமிலி படமாக வந்து இந்த வாரத்துக்கான ஒரு படமாக ஹவுஸ்மேட்ஸ் வந்து அமையும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான மூவி ரிவ்யூவில் அவங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா சினிங்கா.